அனைவரும் தொழிலாளர்களும் எங்கிருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொள்ளுமாறு தலைவர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஓரிரு நிமிடங்களில் இப்போது ஆர்ப்பாட்டம் துவங்க உள்ளதால் ஆங்காங்கு இருக்கும் தொழிலாளர்கள் அனைவரையும் வருக வருக என சங்கத்தின் சார்பாக தலைவர் சார்பாக வரவேற்கின்றோம். வேலூர் மாவட்டத்தினுடைய கூட்டமைப்பு தலைவர் மண்டல செயலர் அன்புத்தம்பி அண்ணா போன்றவர்கள், கலைஞர் டி.என். வெங்கடேசன் அவர்கள், மாவட்ட தலைவர் குறிப்பாக இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆதியில் சட்டம் இல்லாத போது போராடி வாதாடி இன்னைக்கு நல வாரியம் உருவாக்கப்பட்டு இந்த நிலையிலே 1994 உருவான 2006 பென்ஷன் ரூபாய் அறிவிக்கப்பட்டு அது 2016 அதற்கு பின்னாலே அந்த வாரியத்தில் உள்ள பணத்தை இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. வெறும் 1000 ரூபாய் பென்ஷன் வழங்கப்படும். 2003 ஆண்டு தொடர்ந்து பென்ஷன் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அப்போதைய முதல்வர் அவர்களிடத்திலே கொடுத்தோம். அவர்கள் இருக்கும் கோரிக்கைகளை கொடுத்தோம். தொழிலாளர் நல அமைச்சர் டி.வி. கணேசன் அவர்களை சந்தித்து கொடுத்தோம். நீர்வள அமைச்சர் நான் இங்கு பெரிய துறைமுறை அவர்களுக்கே கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தோம். இந்த பென்ஷன் வெறும் 1000 ரூபாய். இன்றைக்கு ஒரு டீ விலை 10 ரூபாய் 4 ரூபாய், காபி விலை 15 ரூபாய். 11 மணிக்கு வேலை மேலே வீட்டுக்கு ஓனர் கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம். அதுக்காக ராத்திரி சாயங்காலம் 4 மணிக்கு 6 மணிக்கு வேலை விட்டு கல்யாணம் பண்ணி வச்சு இது 5-6 டீ விட்டு பழக்கப்பட்ட கட்டளை தொழிலாளிக்கு அந்த 50,000 உயர்த்தினை உயர்த்திருக்கணும். அந்த உயர்த்திற்கு எப்போ இருந்தாலும் இன்னைக்கு 60க்கு முன்னே இருந்தாலும் சரி, இங்கே எனக்கு பெரியவர் கணிதம் 85 வயசாகும். அவங்க வெறும் 1000 ரூபாய், அவங்க 5-6 டீ தான் பழக்கம். அப்போ 4 டீ வச்சுட்டு பக்கம் இது டாக்டரை நம்ம கேட்டோம். அவர் சொன்னார் அனைத்து தொழிலாளிக்கு பங்கு இல்லை, அதனால பங்கு இல்லை, கொடுக்கல, கலெக்ட் இல்லை. கட்டட தொழிலாளி விடுதலை இருந்தால் 5 லட்சம், அதே தொழிலாளி காலை விடுதலை இருந்தால் கொடுக்கணும். காலை விடுதலை 5,000
திட்டத்தை அமல்படுத்து இஎஸ்ஐ திட்டத்தை அமல்படுத்து அமல்படுத்து 5 லட்சம் வழங்கப்படுகிறது. 2 லட்சம் வழங்கப்படுகிறது. சாராய முடிப்பு 10 லட்சம் வழங்கப்படுகிறது. நியாயம் தானோ நாட்டு மக்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நியாயம்தான். நாங்கள் கட்டிய கட்டிடத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் கட்டுமான தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அதை மறுப்பது ஏனோ? நியாயமான நாட்டு மக்களை திட்டத்தை அமல்படுத்தி திட்டத்தை 5000 உயர்த்தி கொடு